திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் பாடல் 1548 என்று நாம் சிந்திக்க உள்ளோம். ஒரு எளிமையான கதையை இங்கு நாம் உங்களுக்கு விளக்க முற்படுகின்றேன். இறைவனை அடைவதற்கு உண்மையான வழி ஒன்று உள்ளது. ஆனால் உலக மக்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் உலக இன்பங்களுக்காக வாழ்கின்றார்கள். தங்கள் வினைப்பயனால் அலகழிக்கப்பட்டு பொய்யான கொள்கைகளையும் கட்டுக்கதைகளையும் நம்பி அவற்றின் வழியே செல்கின்றார்கள். அதனால் தொடர்ந்து துன்ப சூழலை அவர்கள் சிக்குகின்றார்கள். உலகம் நம்மை பதித்தாலும் சரி, உலக இன்பங்களை இழந்தாலும் சரி, கவலைப்படாமல் உண்மையான வழியை தொடர்ந்து பற்று உறுதியுடன் பின்பற்றுபவர்களுக்கு அந்த துயர சூழி நீங்கி இறைவனின் திருவடியை அடைவதற்கான அனைத்து வழிகளும் முதிர்ச்சியும் கைகூடும் அப்படின்றதுதான் இந்த பாடனுடைய சாரம். ஒரு கதை எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு இருண்ட பள்ளத்தாக்கு இருக்கு. அது வழியா ஞானப்பாதைக்கு போகணும். ஆனா அந்த பள்ளத்தாக்குல இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இருண்ட பள்ளத்தாக்குல இருக்கிற மக்கள் இன்ப துன்பங்களிலே, அதாவது பிறப்பு இறப்பு ஆசை வினை இவைகளிலே சுழண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த துயரங்களில் இருந்து விடுபட்டால்தான் மேலே இருக்கக்கூடிய இறைவன் என்கின்ற ஞான சிகரத்தை அடைய முடியும். அப்ப இருக்கிற அடைய முடியாம இருக்கிறதுக்கு பொய்யான வழிகாட்டிகள் நிறைய இருக்கிறாங்க. நம்ம எது பொய் எது மெய் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இருண்ட சூழலை பயன்படுத்தி எங்கிட்ட வாங்க, உங்களுக்கு நான் மோட்சம் போறதுக்கான வழிகளை சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நீங்க என்ன டெய்லி கும்பிடுங்க, இந்த உலக பொருட்கள்லாம் வாங்கி எனக்கு கொடுங்க, உங்க துன்பங்கள் தீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உலக ஆசைகளை சொல்லி நம்ம மறக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, வாருங்கள் இந்த பள்ளத்தாக்குல இருந்து நீங்க மலைக்கு மேல ஏறணும் அப்படின்னாக்கா ரகசியமான வழி இருக்கு, நான் அது உங்களுக்கு சொல்றேன், நீங்க யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அடுத்தது, துன்பத்துல இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்கன்னா, உங்களுடைய வினையின் காரணமாக தான் இருக்குது, அதனால எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பி அவர்கள் பின்னால போவாதீங்க, துயர சூழல் நடக்கிறது இன்னும் ஆழமானது. அப்ப ஞான சிகரத்தை நோக்கி செல்வதற்கு பதிலாக பள்ளத்தாக்கிலேயே அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுல ஒரு பையன் வித்தியாசமா என்ன பண்றான்னா, ஞான செல்வான்னு ஒருத்தவன், அவன் மத்தவங்க மாதிரி இல்லாம உண்மையான வழி என்ன இருக்கு அப்படின்னு அவன் தேடி பார்க்கலாம். அப்ப உறுதியா நம்புறான், அந்த வழியை தேட தொடங்குறான். அந்த உண்மையான வழியில சொன்னோம்னா துன்பங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு மற்ற வழிகாட்டிகளை தான் விட்டு விலகி கடினமான கரடுமுரடான ஒரு பாதையை அவன் நடக்க தொடங்குகின்றான். சிவன் திருவடியை அடையும் வழின்னு அவன் உணர்றான். அப்ப அவன் சொல்லக்கூடிய பள்ளத்தாக்களை பத்தி மற்றவங்களாம் நக்கல் பண்றாங்க, அவன் ஒரு முட்டாள், கஷ்டப்படுறான் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இவன் நம்மள மாரி ஆடம்பரமா உடையானையில, வாழ்க்கையை ரசிக்க தெரியல, செல்வம் சேர்க்க தெரியல அப்படின்னு நிறைய பைகள்லாம் போட்டாலும் அந்த மக்களிட்ட பைகள் எல்லாம் அவன் காதுல வாங்கிக்காம தனது பசி உறக்கம் உலக ஆசைகள் போன்றவற்றை எல்லாம் தற்கால இன்பங்களை எல்லாம் துறந்து இறைவன் திருவடியை தான் ஒரே குறிக்கோளாக தொடர்ந்து அவன் நடந்து கொண்டிருக்கின்றான். அப்படி அவன் தொடர்ந்து அஞ்சாமல் உண்மையான வழியில் உறுதியுடன் நடப்பதால் அவனுடைய துன்பங்களை உண்டாக்கிய வினைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து நீங்கிவிட்டன. ஒரு நாள் அவன் நடக்க தொடங்கிய அந்த கடினமான பாதை மெல்ல மெல்ல ஒரு ஒளிமயமான பெரு வழியாக மாறியது. அவன் ஞான சிகரத்தை நெருங்க நெருங்க அந்த பெருவையில் மேலும் பல நல்லொழுக்கங்களும் ஞான பக்குவங்களும் சிவ வழிபாட்டுக்கான உயர் நெறிகளும் அவனுக்கு தானாகவே கிடைத்தன. இறுதியில் அவன் துயர சுழியிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு இறைவன் திருவடிகளை அடைவதற்கு முழுமையான பக்குவத்தை பெற்றான் அப்படின்றதுதான் அந்த கதை. அப்போ உண்மையான நீதி என்னன்னா, உண்மையான வழியில் உறுதியாக செல்லணும், உலகத்தாரிடம் பழிகளையும் துன்பங்களையும் பொருட்படுத்தக்கூடாது, வினையின் சுழலிலிருந்து நீங்கி இறைவன் திருவடிகளை அடையும் முழு பக்குவத்தை பெற முடியும் அப்படின்றதுதான் இந்த 1548 பாடல். பாருங்கம்மா கௌரியம்மா, வணக்கம். நன்றிங்க ஐயா, மிக அருமையான பார்வை, நல்ல விளக்கங்கள், மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1548.
வழி நடக்கும் பரிசு ஒன்று உண்டு வையம். களி நடக்குண்டவர் கற்பனை கேட்பர். சுழி நடக்கும் துயரம் அது நீக்கி பழி நடப்பார்க்குப் பரவலும் ஆமே. Translation: They care for the fabrications, those pursuing worldly pleasures. There is a way to pursue the travel. Only they achieve those who destroy the swelling, suffering, and condemn. Only they achieve those who destroy the swelling, suffering, and condemn. வழி நடக்கும் பரிசு ஒன்று உண்டு வையம். இந்த பாடல்ல எனக்கு என்னோட புரிதல் எப்படி இருக்குன்னா, ஏன்னா அடுத்த பாடல்ல வழி சென்ற மாதவம் வைக்கின்ற போது அப்படின்றது. அப்ப இதுல நான் இயற்கை விதிப்படி நடக்கிறப்ப எப்படி இருக்கு, அடுத்து அதுல மாதவத்தை வைக்கிறபடி எப்படி இருக்குன்னு நிறைவு பாடலாக அடுத்த பாடல் வருது. அதனால இந்த பாடல்ல நான் அகராதி வச்சு தான் பொருள் பார்த்துருக்கேன். அதை வச்சு நான் புரிஞ்சதை என்னோட புரிதலை சொல்றேன். வழி நடக்கும் பரிசு ஒன்று உண்டு வையம். இந்த பிரபஞ்சத்துக்குன்னு, இந்த வையத்துக்குன்னு ஒரு பரிசு, அதாவது விதம் இருக்கு, எப்படி இயங்கணும்னு ஒரு இயற்கை விதி இருக்கு. பரிசுங்கிறது விதம்ன்றது இந்த அகராதியிலேருந்து நான் எடுத்திருக்கிறது. அந்த வையம் எப்படி இயங்கணும், எந்த வழியில நடக்கணும்னு ஒரு பிரபஞ்ச விதி இருக்கு, இயற்கை விதி இருக்கு. அதுபடிதான் அது நடக்கும். அந்த விதிக்கு உட்பட்டு தான் அது நடக்கும். இப்போ ஒரு உதாரணமா எப்படின்னா, இப்போ ஒரு எப்ப சூரியன் உதிக்கணும், எப்ப இது பண்ணணுன்ற அந்த பிரபஞ்ச விதியும் இருக்கு. நம்ம எதை ஈர்க்கிறோம் அப்படிங்கிற பிரபஞ்ச விதியும் இருக்கு. நம்ம என்ன இதுல வைப்ரேட் பண்றோம் அப்படின்றதும் இருக்கு. நல்ல எப்படி ஒரு நாத்தமான இடத்த நம்ம ஒரு வச்சிருக்கோம் அப்படின்னா, அது எதை அட்ராக்ட் பண்ணும்? பூச்சியும் ஈக்களையும் அதுதான் அட்ராக்ட் பண்ணும் இல்லையா? அதுதான் நம்ம ஈர்க்கும். நல்ல சுத்தமாக ரொம்ப நல்ல மனமுடைய இடம் எதை இருக்கும்? நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை, நல்ல சக்திகளை ஈர்க்கும். அது போல பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு விதி இருக்கு. அதுபடிதான் அது நடக்குது இல்லையா? அந்த இதை சொல்றதாவும், களி நடக்குண்டவர் கற்பனை கேட்பர். அந்த வழியில் அதே மாதிரிதான் மனிதர்கள். களினா இந்த ஊன், இதுவும் அகராதியிலேருந்து எடுத்ததுதான். எனக்கு ஊன்னா இந்த மனமும் உடம்பும், இந்த ஜீவராசிகள், இந்த பிரபஞ்சத்துக்கு உட்பட்ட, இந்த வினைகளுக்கு உட்பட்ட, இந்த விதிகளுக்கு உட்பட்ட நடக்கும் ஜீவராசிகள் என்ன, அவங்க எதைப்படி நடப்பாங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற மனம் சொல்றபடி அந்த கற்பனையை தான் கேட்பாங்க. அதுதான் அவங்களுக்கான விதி. அது அவங்களுக்கான கொடுத்துருக்கிற ஒரு விஷயம், அந்த மனசுங்கிற ஒரு விஷயம். படிதான் அந்த ஜீவராசிகள் அனைத்துமே அந்த கற்பனைக்கு உட்பட்டு தான் நடப்பாங்க. மனம் என்ற ஒரு கற்பனை தான், அதுவும் ஒரு இலூஷன் தான். அதுக்கு உட்பட்டு நடப்பாங்க. நமக்கு வர வினைகளும் அந்த மாதிரி தான் நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்குள்ள என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான வினைகளை தான் நம்ம சேர்த்துக்கிட்டே வரோம். சுழி நடக்கும் துயரம் அது நீக்கி. சுழினா விதி, வினைகள், நமக்கான தலை எழுத்துன்னு எடுத்துக்கலாம். அந்த விதி அது நடக்கும், அது துயரம் அது நீக்கி. இந்த வினைகள் நமக்கு இப்போ விதிப்படிதான் நடக்கிறோன்னா, நமக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே விதிப்படிதான் நடக்குது இல்லையா? நம்ம என்ன மனம் என்ன சொல்லுதோ அதை நம்ம செய்கிறோம். ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கலன்னு ஒன்று என் மனசு சொல்லுது அப்படின்னு சொன்னால், உடனே அதுக்கு கோபமோ, எரிச்சலோ, கடுப்போ, வெறுப்போ அதை இயக்கிடுவோம். அந்த இது இயக்கத்துக்கு வந்ததுன்னா அதுக்கு தகுந்த செயல்களை செய்வோம். அப்புறம் அதுக்கு தகுந்த வினைகளை நம்ம கொண்டு வந்துப்போம். அந்த மாதிரி தான் நமக்கு விதி நடக்கும். அதை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது நம்ம பார்த்துட்டு வர்றது புறசமய நிந்தனை தான். அந்த புறசமயத்தில் படி நம்ம அதை நீக்கிறோம். ஏன்னா இது விதியால வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த மட்டுமே நீக்கிறோம். அப்படின்னா இப்போ எப்படி எனக்கு விதியால ஒரு ஒரு இல்லை காலில் ஒரு காயம் ஏற்படுது அப்படின்னா, அந்த காயத்துக்கு நான் சும்மா கட்டுற மாதிரி, கண்கட்டி வித்தை மாதிரி தான் இந்த புறச்சடங்கு அப்படிங்கிறாங்க. ஒரு
இப்போ ஒரு காயத்துக்கு நான் வந்து ஒரு கட்டு கட்டுறேன்னா, அது என்னோட மனதுல இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காயம் வந்து என் மனதுல ஏதோ ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயத்த நான் உள்ள வச்சிருக்கேன். அது என்னோட அம் தோல் வியாதியா வெளில வருது, புண்ணாக வெளில வருதுன்னு வச்சுக்கோங்க. தாங்க முடியாத ஒரு விஷயத்த என்னால தாங்க முடியல அப்படின்னு நான் என் மனசுல போடும்போதே, அது என் உடம்பு என்னால தாங்க முடியலங்கிறத அது வெளிப்படுத்தும். அ எப்படி எல்லாமே நம்ம மனசு முக்காவாசி நோய்கள் வந்து அந்த மாரி தான் வரும். ஆக்சிடென்ட்டுமே வந்து மனதுல இருந்து வர்றது தான், விதியில இருந்து வர்றதுதான்னு சொல்றாங்க. மனதுல தடுமாற்றம் இருக்கும்போது நம்ம கால்கள்லயும் தடுமாற்றம் இருக்கும். நம்ம விழுறதாக இருக்கட்டும். அத வந்து ஒரு ஆக்சிடென்ட்ன்னு சொல்லுவோம். ஒரு கீழ கவனிக்காம எங்கேயோ விழுறனால அது ஆக்சிடென்ட் சொல்லுவோம். ஆனா அது மனதுல இருக்க தடுமாற்றம். அந்த தெளிவு இல்லாதது. இது மாரி எல்லாருமே அ நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள நீங்க எந்த எதுல உங்க மனம் இயங்குதோ, எந்த வைப்ரேஷன்ல இயங்குதோ, அதுக்கு தகுந்த மாரி தான் போகும். அதுக்கு தான் இந்த தியானம், தவம்லாம் என்னன்னா, அந்த மனத வந்து ஒண்ணுமில்லாம ஆக்குறது. அந்த அந்த வைப்ரேஷனுக்கு நம்ம கொண்டு போகாம, ஒண்ணுமே இல்லாத வைப்ரேஷன்ல இருக்கிறது. அந்த இறை வைப்ரேஷன்ல நம்ம இருக்கும்போது, இது எதுவுமே விதின்ற அந்த வினையில நம்ம சிக்க மாட்டோம். விதியவும் வெல்லலாம். அப்படிங்கிற ஒரு விஷயம். இங்க வந்து அந்த "சுழி நடக்கும் துயரம் அது நீக்கி" இந்த வினையால வர அந்த துயரத்த நீக்கிறோன்றதுக்காக, புறச்சடங்குகள் மட்டும் நம்ம பண்றதுனால புறச்சடங்கு மட்டும் நம்ம பண்றதுனால ஒண்ணும் அது வந்து அப்போதைக்கு டெம்பரரி இது மாரி தான். இப்ப நான் அந்த புண்ண வந்து அந்த காயத்த வந்து நான் ஒரு கட்டு போட்டு மூடி வைக்கிறேன். அப்படிங்கிறதுனால ஒரு யூஸும் இல்ல. அடுத்தது எனக்குள்ள அந்த என் மனசுல இருந்து வர பிரச்சனை என்னால தாங்கிக்க முடியல. திரும்ப அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா, திரும்ப அந்த புண்ணு வரப்போது. அது வந்து பழி நடப்பார்க்கு பரவலுமாமே. அதனால ஒண்ணும் யூஸ் இல்ல. திரும்ப இந்த குற்றத்திலே நிற்கிறவங்க, இதிலே நடக்கிறவங்களுக்கு திரும்ப அது வந்துகிட்டே தான் இருக்கும். பரவிக்கொண்டே தான் இருக்கும். திரும்ப திரும்ப அத முழுமையாக நம்ம நீக்கல. அந்த பிரச்சனைய வந்து ஆழமாக சென்று நம்ம மனதில இருந்து அத நீக்கல அப்டின்னா, புறச்சடங்கு மாரி தான். புறச்சடங்குன்றது அந்த ஒரே ஒரு வந்த புண்ணுக்கு நான் மருந்து போட்டு கட்டு போடுற மாரி. அதனால ஒண்ணும் இல்ல. உள்ள இருந்து நமக்குள்ள இருக்கிற இறைவன உணர்ந்து நம்ம எப்படி இந்த வினைகள வந்து நம்ம தீர்க்கிறோமோ, அந்த புண்ணுக்கும் அதே மாரி தான். அதுக்கு என்ன பிரச்சனை? உள்ளுக்கு மருந்து குடுக்கணுமான்னு ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் உள்ளுக்கு மருந்து குடுத்து நான் அத ஆத்திட்டாலும், அந்த மனசு ஆறாமயே இருந்ததுன்னா, திரும்ப அந்த பிரச்சனைய நான் எப்ப ஃபேஸ் பண்றேனோ, திரும்ப அந்த புண்ணு வரும். ஏன் வந்தது? எதுக்கு வந்ததுன்னே தெரியாதுன்னு நெனைப்போம் இல்லையா? அந்த உள்ளுக்குள்ளயே நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான். அதுதான் நீங்க பார்க்குற எல்லா விதமான நோய்களுமே இங்க அப்படிதான். மனக்கசப்பு தான் மனசு கசப்பா இருக்கும்போது உடம்பு இனிப்ப எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிடும். மனசுல இருக்க கசப்ப நான் வெறும் சுகருக்கு மட்டும் மருந்து வெளியில சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன்னா, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆ உள்ளுக்குள்ள இருக்க அந்த கசப்புங்கிறது நீக்கணும். அதுக்கு எல்லாமே தியானம் தான். அந்த எந்த ஒரு அ அ நோயினாலும் அது புண்ணாகி, அது பெருசாக ஆக எதுக்கு விடுதுன்னா, அந்த மனசுல இருக்க காயம் தான் உடம்புல இருக்க காயமாக நமக்கு வருது. அது மாரி புறச்சடங்குனால ஒரு ஒரு விஷயமே எதுவுமே நமக்கு வந்து யூஸ் இல்ல அப்படிங்கிறது தான். எல்லாத்தையுமே நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு போய் நம்ம மனத தூய்மைப்படுத்த நம்ம உடம்பும் தூய்மையாகும். நம்ம இறைவனையும் அடைய முடியும் அப்படிங்கிற சொல்றதா தான் பார்க்குறேன். ஏன்னா அடுத்த பாடல்ல இப்படி நடக்காம எப்படி அ வழி சென்ற மாதவம் வைக்கின்றபோது, இந்த இயற்கை விதியில நம்ம நடந்துட்டு இருக்கிற இந்த இயற்கையில, நம்ம மாதவத்த கொண்டு வரும்போது தான் எல்லாத்தையும் நம்ம மாத்த முடியும். ஏன்னா, அந்த ஒண்ணுமில்லாம அந்த ஒண்ணுமில்லாத அந்த மனத்துக்கு நம்ம கொண்டு வரணும். நம்ம வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறோம்னாலும் சரி, எல்லாமே நம்ம இப்போ ஒரு பாட்டு படிக்கிறோம். எல்லாமே அது புறமாக இருக்கிற வரைக்கும் அதோட பலன் வந்து முழுமையா இப்ப எப்படியும் அந்த புண்ணுக்கு மருந்து போடுற மாரி தான் ஆகும். இப்ப நான் சாமி கும்பிடுறேன். அ பாட்டு நல்ல பாட்டு யாரோ இந்த திருவாசகம் இந்த மாரிலாமும் படிக்கிறோம். எதுவுமே எனக்கு உள்ள அது மாற்றம் தராம அது வெளியிலயே நின்றுச்சுன்னா, அதனால பயனில்லாம ஆயிடும். அது ஒரு டெம்பரரி மாரி ஒரு கோயிலுக்கு போறதும் சரி. அது உள்ளுக்குள்ள சேஞ்சஸ் கொண்டு வரல அப்டின்னா, கோயிலுக்கு போறதுலயும் அப்போதைக்கு அந்த 2 மணி நேரத்துக்கு, தியானம் பண்றதும் அப்போதைக்கு அப்போதைக்கு தான் இருக்கும். வேண்டுறது நம்ம இப்ப எனக்கு வந்து பயம் தான் என்னோட பிரச்சனையா இருக்கு. அப்டின்னா நான் வேண்டுறேன். இறைவன வந்து என்னோட பயத்த போக்கிடு. அதனால தான் எனக்கு பிரச்சனையே வருது. இப்டி நான் சொல்றதோட நிறுத்திட்டேன்னா, என்னோட பயத்த எப்படி சுத்தம் பண்றது? அப்போதைக்கு எனக்கு வந்து, ஓ! இறைவன் குடுக்குறாருன்னு நான் நெனச்சிருக்கலாம். முழுமையாக நான் சுத்தம் பண்ணணும்னா, நான் அதுக்காக நான் எறங்கி உள்ளுக்குள்ள அத நான் உணரணும். அந்த பயம் போனத உணரணும். அந்த ஒளி எனக்குள்ள வந்தத உணரணும். அம் எ எ இது இது எப்படி சொல்றேன்னா
நான் இப்ப பயம்னே வச்சுப்போம். பயம்னே இருக்கு. நான் ஆஞ்சநேயர் எடுத்துப்போம். ஆஞ்சநேயருக்கு வந்து பயங்கர சக்தி வாய்ந்தவர் நமக்கு தெரியும். அவர நம்ம பிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அவர் தான் எனக்கு குருன்னு நான் பிடிச்சிருக்கேன். என்னோட பயத்த நீக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுதான் எனக்கு பிரச்சனை பண்ணுது. என்னோட உடம்புக்கும் சரி, என்னோட மனசுக்கும் சரி எதையுமே எடுத்துக்க முடியல. அப்படின்னு நான் இருக்கேன் அப்படின்னா, நான் சும்மா போய் சுத்திட்டு வர்றதோ, சும்மா நான் வெளியில வெளியில சொல்லி அத நான் உணரவே இல்லன்றத விட, நீங்க அத தியானமா எடுத்துட்டு வந்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள நீங்க அத இறைவன உணர்ந்து இந்த அந்த இறைவன் நாமத்தை சொல்றது பெரிய ஸ்லோகம் தெரியணும், பெரிய நல்ல நல்ல இது தெரியணும்லாம் கூட அவசியம் இல்லை. நல்ல அன்போட அவரை சரணடைஞ்சு நம்ம என்னோட பயத்தை நீக்கி எனக்கு அருள் புரிகிறவனுக்கு நன்றி இறைவான்னு சொல்லி அவர் அன்போட ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்லி ஜெய் ஆஞ்சநேயா சொல்லி அவருக்கு போற்றி அவரை வணங்கி அன்போட அவர்கிட்ட கருணையோட அவர்கிட்ட கேட்டு அந்த நன்றி உணர்வோட நீங்க அவரை உள்ளுக்குள்ள நீங்க உணர்ந்து அவரோட ஒளி வந்து உங்களோட பயம் என்ற இருளை போக்குறதா நீங்க ஒரு உணர்ந்துட்டீங்கனாலே போதும். இது மனம்ன்றதே வந்து ஒரு மாயை தான். அதே ஒரு இலியூஷன் தான். அத வந்து நீங்க உங்க உள்ள கொண்டு வந்து அத உணர்ந்து அது கோயில்ல உட்கார்ந்தாலும் சரி, வீட்ல உட்கார்ந்தாலும் சரி, எங்கேயுமே தேவையில்ல. உள்ளுக்குள்ள நீங்க ஆஞ்சநேயர் எனர்ஜிய நீங்க கொண்டு வர்றீங்க. அவரும் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். அவரும் நமக்கு நெறைய பேருக்கு இங்க குருவா இருக்கிறவர் தான் ஆஞ்சநேயரும். அந்த மாரி எந்த உங்களுக்கு பிரச்சனை வருது, அதுக்கு எந்த கடவுள கும்பிட்டா உங்களுக்கு சரியாகும்னு எந்த உங்க மனசாட்சி சொல்லுதோ, உங்க ஆன்மா உங்களுக்குள்ள இருந்து குரல் குடுக்குதோ, அவங்கள பற்றிக்கொண்டு அந்த எனர்ஜி உங்களுக்குள்ள பரவி, அந்த இருள் வந்து உங்களுக்குள்ள எது வந்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்கோ, அந்த இருள் நீங்கிறதா நீங்க உணரும்போதே, அந்த உணர்ந்து நீங்க தெளிவடைறீங்கன்னும் போதே அது தெளிவடையும். அந்த எனர்ஜிக்கு நீங்க நன்றி சொல்ல, நன்றி சொல்ல, அந்த இருள் நீங்கும். அதாவது எதுவுமே வெளியில நம்ம வச்சு பார்க்கும்போது, அதுக்கு இருக்கிற சக்தி வேற. நீங்க உள்ளுக்குள்ள கொண்டு வந்து உணர்ந்து படிக்கிற பாடல் படிக்கிறதும் சரி, கோயிலுக்கு போறதும் சரி, அது உணர்ந்து செய்யும்போது, உள்ளுக்குள்ள கொண்டு வந்து செய்யும்போது, அது புறச்சடங்கா வெளியில பார்க்கறதுனாலும் சரி, நம்ம இங்க இயற்கையாவே நான் உங்களுக்கு அன்பா ஒரு பொருள் குடுக்குறேன். அதுக்கு இருக்கிற சக்தி வேற. நீங்க அத நன்றியோட வாங்குறீங்க. அதுக்கு இருக்க சக்தி வேற. நான் பந்தாக்காக ஒரு பொருள் வாங்கி உங்களுக்கு குடுக்குறேன். சும்மா பெருமைக்காக உங்களுக்கு ஒரு குடுக்குறேன். அதுக்கு இருக்கிற வைப்ரேஷன் வேற. நீங்க சும்மா வாங்கி தூக்கி போடுற வைப்ரேஷன் வேற இல்லையா? எந்த உணர்வுல நம்ம இருக்கோம், எந்த உணர்வுல ஏன்னா எல்லாமே நமக்குள்ள தான் நடக்குது. நம்ம மனசுக்குள்ள தான் நடக்குது. இங்க உலகியலானாலும் சரி, இறைவன அடையறதுனாலும் சரி, அந்த உணர்வுக்கு அத கொண்டு போய், அந்த உணர்வ சுத்தமாக்கி, மனத சுத்தமாக்குறது தான் முக்கியமான விஷயமா இருக்கும். அது நம்ம சாப்பிடுற மருந்தாகட்டும், நம்ம உடம்புக்கானதாகட்டும், மனசுக்கானதாகட்டும், இறைவன பற்றிக் கொண்டிருப்பதாகட்டும், அனைத்துமே நம்ம உள்ளுக்குள்ள, நம்ம மனதுக்குள்ள மனத தூய்மைப்படுத்துற விஷயம் தான். அத வந்து இங்க சொல்றதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இ ய அத தான் பகிர்ந்துக்கிட்டேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். லைனையா அழகான கதை. எப்படி அப்படி ஒரு அழகான கதையை இணைக்கிறீங்கன்னு புரியல எனக்கு. ரொம்ப நல்லா இருந்தது அந்த கதை. அதுவும் இந்த மந்திரத்தை வச்சே சொன்ன மாதிரி இருந்தது. நன்றி. கௌரிமா, நீங்களும் அந்த ஒரு உளவியல் சார்ந்து சொன்ன விஷயம் ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த மந்திரத்துல வந்து என்ன சொல்றாரு திருமூலர் அப்படிங்கறது இன்னொரு தடவை நான் என்னுடைய தெளிவுக்காக வாசிச்சுக்கிறேன். வழி நடக்கும் பரிசொன்று உண்டு, வையம் கழி நடக்குண்டவர் கற்பனை கேட்பர், சுழி நடக்கும் துயரமது நீக்கி வழி நடப்பார்க்கு பரவலுமாமே அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல அந்த இரண்டாவது வரிதான் ரொம்ப முக்கியமான இந்த பாடலினுடைய சைத்தன்யம்னு நம்ம சொல்லக்கூடியது. என்ன அப்படின்னா, வையம் கழி நடக்கும் கண்டவர், வையம் கழி நடக்குண்டவர் கற்பனை கேட்பர். அப்போ என்ன அர்த்தம்? இந்த உலகம் சொல்லுகின்ற வழியில் இயங்கிக் கொண்டு இருப்பவர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அப்ப என்னது கழி நடக்குண்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பார்க்கலாம், இந்த மந்தைகளை, ஆட்டு மந்தைகள் எல்லாம் ஓட்டிட்டு போறவங்க, மாடு ஓட்டிட்டு போறவங்க, குரங்கு ஆட்டி, இந்த மாதிரி மந்தையாக
இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு மிருகத்தை அடக்குறதுக்கு அத வந்து ஓட்டுறவங்க என்ன கையில வச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு கழி ஒண்ணு வச்சிருப்பாங்க. தடி கடி அப்படின்னு. ரொம்ப வெளிப்படையா சொல்ல போனா அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த கடி தடியை விட அந்த அந்த தடி எழுப்புகின்ற அந்த கோல் எழுப்புகின்ற சப்தம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடிக்க மாட்டாங்க மாடை. ஆனா அந்த மாட்டை அந்த கழிய தரையில தட்டி அப்படின்னு ஏதோ ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு மாட்டு ஒரு 20 மாடு 30 மாடு பத்திட்டு போறாங்க அப்படின்னா ஒரு மாட்டுக்கு ஒரு அடி விழும். அந்த அடி விழும்போது பெரிய சவுண்டோட அந்த மாட்டுக்கு அடி விழும். உடனே மத்த மாடெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இவரு காட்டுற டைரக்ஷன்ல ஓடி போகும். அதே மாதிரிதான் நீங்க வந்து இந்த ஆடு பத்துறதும் சரி. இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா கழிக்கு கூட அந்த சவுண்ட் கொடுக்கறதுக்கு கூட இவங்களுக்கு முடியல. அதுக்கு என்ன பண்றாங்க, இந்த ஒரு கோகோ கோலா பாட்டில் அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ல நிறைய கல்லு இல்லைன்னா ஓலி கொண்டு போட்டுட்டு அதை வச்சு சவுண்ட் எழுப்புறாங்க. ஆனா அந்த வடி இருக்கு, அந்த கம்பு வந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த கம்பு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல முக்கியம். நம்மள வந்து ஒரு 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 டிராக்ல வைக்கிறதுக்கே அதை வச்சிருக்காங்க. அப்போ நம்முடைய கம்பு எதெல்லாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதான் சொல்றாரு, வையம் கழிநட கொண்டவர் கற்பனை கேட்பார். அப்போ இந்த இந்த உலகம் சொல்லுகின்ற கழி, உலகம் காட்டுகின்ற கழி, அதுல போறவங்க கற்பனை கேட்பர் அப்படின்னு. கற்பனை கேட்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய நிறைய விஷயங்கள், உலகாயுதங்களை வையம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம நிறைய இடத்துல புரிஞ்சுக்கலாம். நிறைய என்ன சொல்றது, நிறைய பொருள்ல புரிந்து கொள்ளலாம். உலகம் அப்படின்னு டைரக்டா எடுத்துக்கலாம். இல்லைன்னா உலக இன்பம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாயை நிறைந்த இந்த உலகம் அப்படின்னா அந்த இன்பத்தை வந்து புறமாக, அதாவது லட்டு சாப்பிட்டா இன்பம், புஸ்தகம் படிச்சா லட்டு சாப்பிட்டா இன்பம், சினிமா பார்த்தா இன்பம், பாட்டு கேட்டா இன்பம் அப்படிங்கிறத தாண்டி இந்த இன்பத்தையும் நம்ம இன்னும் பல்வேறு விதமா பிரிக்கலாம். ஒரு சிலருக்கு கோயிலுக்கு போறதே ஒரு இன்பம். அப்ப அது ஒரு மாயைய மாறிடும். அவங்க கோயிலுக்கு போயிட்டே இருப்பாங்க, எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இருப்பாங்க. வெளில இருக்கிறவங்க எல்லாம் ஐயோ எவ்வளவு பெரிய பக்திமான், எவ்வளவு வேலை பாக்குறான், எவ்வளவு தூரம் கோயிலுக்கு போறான் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காகவே கோயிலுக்கு போவாங்க. அப்போ அது ஒரு மாயை. அப்ப இந்த வையம்ங்கிறத அதுல ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். இல்ல கோயிலுக்கெல்லாம் போவேண்டாம்னா புஸ்தகம் படிச்சுட்டே இருப்பேன், அதை பத்தி சொல்லலாம். ஒரு சிலருக்கு பேசிக்கிட்டே இருக்கணும், ஒரு சிலருக்கு பாடிக்கிட்டே இருக்கணும். இப்படி ஏதாவது ஒரு மாயையில் அவர்கள் வந்து கட்டுண்டு இருப்பார்கள். அப்ப அதுக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கும், அதுதான் அந்த கழி. அதை விட்டு அகலாதவாறு அவங்க மனமே பார்த்துக்கும். இந்த வடி அப்படிங்கிறதுக்கும் இதே மாதிரி பல அடுக்குகள்ல நம்மளால பொருள் புரிந்து கொள்ள முடியும். எது வடி இல்லைன்னா எது கழி கோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்ம வழிநடத்தி செல்லுகின்ற புற விஷயங்கள், அந்த மத்தவங்க பண்றாங்கங்கிற ஒரு எண்ணம், இல்ல நான் சொன்னேனே இப்ப அந்த மாதிரி கோயிலுக்கு ரெகுலரா வந்துருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம், இதெல்லாம் கூட கழியாக வைத்துக் கொள்ளலாம். இல்ல யார்ட் ஸ்டிக் அப்படின்னு சொல்றோம்ல, அளவுகோல், நம்ம அவங்கள மாதிரி இருக்கோமா இவங்கள மாதிரி இருக்கோமா அப்படின்னு யோசிக்கிறது. அவங்க பண்ற மாதிரி நம்ம பண்ணணும், இல்ல அவங்க பேர் எடுக்கிற மாதிரி நம்ம எடுக்கணும், இல்ல அவங்க பூஜை பண்றாங்க நம்ம பூஜை பண்ணணும், அவங்க பட்டுப்புடவை கட்டுறாங்க நம்ம கட்டணும், எல்லாம் ஒண்ணுதான். பட்டுப்புடவை கட்டுறது மாத்திரம் இல்ல, அவங்க கார் வாங்கிட்டாங்க நம்ம கார் வாங்கணும், வீடு வாங்கிட்டாங்க வீடு வாங்கணும். இதெல்லாம் இதே மாதிரிதான் அவங்க தியானம் பண்றாங்க நான் தியானம் பண்ணணும், அவங்க ஈஷால ஜாயின் பண்ணிருக்காங்க நான் ஈஷால ஜாயின் பண்ணணும். இப்படி ஒரு ஒரு யார்ட் ஸ்டிக் வச்சே நம்ம வேலை பாக்குறது எல்லாமே அந்த கழிதான். சோ இந்த கழிக்கும் நமக்கு நிறைய அடுக்குகள்ல நம்மளால பொருள் புரிந்து கொள்ள முடியும். எங்க இருந்து எல்கேஜி லெவல்ல இருந்து பிஹெச்டி லெவல் வரைக்கும் நம்மளால பொருள் புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த வையம்ங்கிறதுக்கும் பல அடுக்குகள்ல நம்மளால பொருள் புரிந்து கொள்ள முடியும். இந்த கழி அப்படிங்கிறதுக்கும் பல அடுக்குகள்ல நம்மளால பொருள் புரிந்து கொள்ள முடியும். அப்ப இதன்படி நடப்பவர்கள், அப்ப இந்த மையம் வைத்துக் கொண்டிருக்கின்ற கழி, இது ரெண்டும் மாறுபட்டுக்கிட்டே கூட இருக்கும். எதை பண்றோங்கிறத பொறுத்து இந்த கழி மாறுபடும். நான் அவ்வளோ பூஜை பண்ணுவேன் அப்படின்னா நம்ம மனசே நம்மளை ஏமாத்த ஆரம்பிக்கும். காலைல எழுந்திருந்தா வேற எந்த வேலையும் கிடையாது, ஐயோ பூஜை பண்ணும், அது ஒரு கழி. அப்போ அந்த இடத்துல அந்த பூஜைக்கு உண்டான தன்மை இல்ல,
இந்த கழிக்கு உண்டான தன்மை தான் அந்த யாட்சிக்கு தான் நின்னுடுச்சு. நம்ம நேற்றுக்கு 3 மணி நேரம் பூஜை பண்ணோம், அப்ப இன்னைக்கு 4 மணி நேரம். இப்ப இங்க வெளியில யாரையும் ஏமாத்துறதுக்கு இல்ல, நம்ம மனசே நம்மள ஏமாத்த ஆரம்பிக்கும். நேற்றுக்கு என் கூட அந்த தெய்வம் பேசிட்டு, அப்ப இன்னைக்கு யாரு பேசுவாங்க? இந்த தெய்வம் பேசணும். நேத்து என்கிட்ட வாராகி பேசணும், ஐயோ அப்ப இன்னைக்கு வாராகியோட பெரியவங்க பேசணும். யாரு பேசணும்? திருப்பரே பேசணும், இல்லைன்னா லலிதா பேசணும். என்கிட்ட லலிதா பேசினா. இது எல்லாமே நம்ம மனசும் நம்மளை ஏமாத்தும். அப்போ புறமாக ஏமாற்றக்கூடியவர்கள் மனிதர்கள், நிகழ்வுகளுக்கு அப்புறம் நம்ம மனசு புறத்துக்காக செய்யக்கூடிய விஷயங்கள், திருப்பி நம்ம மனசுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள், நம்மளும் ஏமாத்திக்கிட்டே இருப்போம், நம்ம மனசையே ஏமாத்துவோம். இதெல்லாம் தான் இந்த வையம் கழி இந்த ரெண்டுக்கும் உண்டான பொருளா நான் பார்க்கிறேன். அப்போ அவங்க எல்லாருமே எதுதான் கேட்பாங்கன்னா கற்பனை கேட்பேன். அது அவ்வளவுதான், அப்படி மாயையில ஓடிக்கிட்டேதான் இருக்க முடியும். அப்போ என்ன ஆகும்? சுழி நடக்கும் துயரது நீங்காது. அப்ப நீக்கி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல சுழி நடத்தல்னா என்ன? 2 விதமா திருப்பியும் பார்க்கலாம். மீண்டும் மீண்டும் இந்த பிறவியில பிறந்து இறந்துங்கிற சுழலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்துல திருப்பி சுழண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் சொல்றாரு சுழி நடக்கும் துயரம் அது நீக்கி அப்படின்றாரு. சோ அந்த அது நீங்காது. அப்போ எப்ப நீங்காது? இந்த கற்பனை விரிந்து கொண்டே சென்றால் இந்த மாயா உலகத்துல நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா இது நடக்காது. சுழி நடக்கும் துயரம் அது நீங்காது. நீக்கி அப்படின்னா இந்த இடத்துல பண்ணா அது நீங்காது. அப்ப வேற எப்ப பண்ணா நீங்கும் அப்படின்னாக்க பழி நடப்பார்க்கு பரவலுமாமே அப்படின்றாரு. அப்போ இந்த எது பழி நடப்பார்க்கு அப்படின்னாக்கா, இந்த விஷயங்களை எல்லாம் பழித்து நடப்பது எது? இந்த வையம்னு நிறைய விஷயம் சொன்னோம் இல்லையா, இந்த கழின்னு நிறைய விஷயம் சொன்னோம் இல்லையா. இந்த வையம் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய கழி, அது நம்ம எது கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு நம்ம தான் பார்க்கணும். நம்ம உள்ள பார்க்கணும், வெளியில இருக்கிறவங்க கட்டுப்படுத்துறாங்களா, நம்ம மனசே நம்மளை கட்டுப்படுத்துறதா, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற மாயம் கட்டுப்படுத்துறதா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை பழிக்க வேண்டும். பழிக்க வேண்டும்னா என்ன? விளக்க வேண்டும். அந்த இடத்துல பழி நடப்பார்க்கு பரவலுமாமே. எப்படி? அப்படி நடந்தால் வழி நடக்கும் பரிசொன்று உண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த முதல் வரிக்கு உண்டான பொருளை நம்ம இதுக்கு இப்பதான் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, பழி நடப்பார்க்கு பரவலுமாமே. அந்த பரவல் என்னது? அது நமக்கு பரிசை கொண்டு வரக்கூடிய ஒரு வழி அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த இடத்துல எது நம்மள கட்டுப்படுத்தக்கூடியது அப்படிங்கிற ஒரு பார்வைய நம்ம உள்ளுக்குள்ள வச்சுக்கணும். எது நம்மளை கட்டுப்படுத்துறது? எந்த மயக்கம் நம்மை செலுத்துகிறது? எந்த மயக்கம் நம்மை செயல்படுத்துகிறது? எந்த மயக்கத்திற்காக நாம் ஓடுகிறோம்? நமக்காக ஓடுறோமா இல்ல மயக்கத்துக்காக ஓடுறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்டிவ்னு நம்ம சொல்லுவோம். நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம கேள்விய. ஒண்ணும் இல்ல, இந்த திருமந்திரத்துக்கு வர்றதே கூட நம்ம எதுக்காக வரோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது ஒரு எடுத்துக்காட்டு தான் நான் சொல்றேன். அப்ப எதற்காக வருகிறோம் நம்ம இந்த திருமந்திரத்துக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வைக்கும்போது அந்த இடத்துல ஒரு உண்மையான ஒரு செயல்பாடு வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்னைக்கு உணவு உள்றோம், அந்த உணவு எதற்காக உண்ணுகிறோம்? நம்ம பூஜை பண்றோம், எதற்காக பூஜை பண்றோம்? கோயிலுக்கு போறோம், எதுக்காக கோயிலுக்கு போறோம்? அப்ப நம்ம மனச தொடச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப இந்த ஒரு பதிலுக்கு பழகிட்டோம்னாக்கா அந்த பதில் நமக்குள்ள ரொம்ப ஆழப்பதிஞ்சிடும். அப்புறம் அதை வச்சுட்டு ஏமாத்த ஆரம்பிக்கும். மனசுங்கிறது ரொம்ப ரொம்ப பொல்லாதது. நம்ம ஒரு பதில் பிடிச்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த பதிலை வச்சு நம்மளை ஏமாத்தும். உபாசனையில இருக்கும்போது சொல்லுவாங்க, இந்த மனசு என்ன செய்யுமா, உபாசனா தேவி மாதிரியே, நம்ம உபாசனா கடவுள் மாதிரியே பேசும் நம்ம கிட்ட. சொல்லுவாங்க அதை தாண்டறது ரொம்ப கஷ்டம். அதை அறுக்கிறதுக்கு ஒரு குருதான் அதை அறுக்க முடியும். அதை உள்ள இருக்கிற குருவா புற குருவாங்கிறது நம்மளுடைய வினைகளை பொறுத்தது. அப்போ அதுவும் அறணும். அப்போ நம்ம நினைச்சுப்போம், நம்ம தப்பா விஷயம் பண்ணுவோம். ஆனா சொல்லுவாங்க, எனக்கு தேவிதான் இது சொன்னா, எனக்கு தேவிதான் இது சொன்னா, எனக்கு கடவுள் தான் சொன்னாரு, எனக்கு சிவனே சொன்னாரு, எனக்கு முருகனே சொன்னாரு, எனக்கு பிள்ளையாரே சொன்னாருன்னு இவங்க ஒருத்தரா சொல்லுவாங்க. என் கூட நின்னு பேசுவாங்க.
ஆனா அது ரொம்ப ரொம்ப உணர்த்தப்படுதல். நாமே இருக்கும்போது நமக்கு எதிரா இன்னொருத்தர் யாரு நின்னு பேச முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்குள்ள வைக்கும்போது அது வந்து உணர்த்தப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியும். இது ரொம்ப சூட்சுமமான விஷயங்க. நம்ம மனச திருப்பி திருப்பி உரைச்சு பார்க்க வேண்டியது. எது வையம் எது கழி அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ஒரு செயல்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல திருமூலர் சொல்றாரு. இது வந்துதான் ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். நம்ம பதில வந்து மீண்டும் மீண்டும் உரைத்து பார்த்து கொண்டே இருக்கணும். அப்பதான் அந்த மனசு வந்து புடம் போட்ட தங்கம் மாதிரி வரும். அதுதான் நமக்கு வழி நடக்கும் பரிசை கொண்டு தரும் அப்படின்னு சொல்றாரு. அது அடுத்த மந்திரத்துல அது என்ன பரிசுன்னு சொல்லி தருவாரு நமக்கு. ரொம்ப அற்புதமான மந்திரம் இது. நம்ம இன்ட்ராஸ்பெக்டிவ்க்கு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்டிவ்க்கு ரொம்ப உகந்த ஒரு மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. மிக ஆழமான பார்வை. அந்த மனது பேசுறத தாண்டி ஆன்மா பேசுறது மனதோட இணைந்துதான் பேச முடியும். ஏன்னா ஆன்மா பேச முடியாது இல்லையா? அந்த மனதோடு இணைந்துதான் அந்த ஆன்மாவும் பேசும். அதையும் தாண்டி அந்த அமைதி நிலைக்கு போறது. அது எல்லாமே புரியுறது புரிஞ்சுதுங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. நல்ல பார்வைம்மா. மிக்க நன்றி. வேற யாரும் எதுவும் கேள்வி கருத்து ஏதாவது சொல்லணுங்களா? கேள்வி ஏதாவது கேட்கலாமா? நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.